பண்ண கடவோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரின் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த திவ்ய நற்கரணை ஆராதனையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பத்தை பிற்கையில் தேவரே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் எங்களை நிறைத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகு. கீதம் 30 பாமாலை 19 பாடுவோம். எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். கீதம் 30 பாமாலை 19 பாடுவோம். Thank you.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, முடிச்சித்தம் பரமண்டலம் செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக. ஆண்டில் விரோதமாய் குற்றாங்க மன்னிக்கிறது போல எனக்கு மன்னியும், எங்களை சொல்லும் பிரவேசத்தையும் ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், இது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மையப்படுத்தவும், இது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் சொல்லி வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறண்டது அன்பு கூறு என்பதே. இவைகள் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 22ஆம் ஞாயிறுக்குரிய சிறுக ஜெபம். ஆண்டவரே, உமது நாமத்திற்கு மகிமை உண்டாக, உமது குடும்பம் ஆகிய திருச்சபை உம்மாலே காக்கப்பட்டு சகல உபத்திரவங்களுக்கு நீங்களாகி நற்கிரிகளினால் உமக்கு பணிவாய் ஊழியம் செய்து வரும்படி அது எப்பொழுதும் தேவ பக்தி உள்ளதாக காப்பாற்றிட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசிய திருச்சபைக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினோருமாயிருக்கிறார் என்பது நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பின்பு இயேசு கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி
வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்பதே. வானத்தையும் பூமியையும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 635 பாடுவோம். என் ஆண்டவா இப்போரில் நான். கீதம் 635 பாடுவோம். ஆண்டவா இப்போரில்
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடிக்குறிச்சி சேசே கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆராதனையின் மென்மையான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம் தனிப்பட்ட வாழ்விலே குடும்ப வாழ்விலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட சாதை அவர்கள் இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே சாதை அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற இந்த ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளையை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்கள் ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் இதற்காக அதிகமாக நாங்கள் பிரயாசப்படுகிறோம், அதிகமாக நாங்கள் செலவழிக்கின்றோம். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக மனம் வந்து தாங்க முன்வரலாம். நிச்சயமாகவே இதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. விசேஷமாக வயோதிப நிலைமையிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆராதனைக்கு செல்ல முடியாத சூழலில் இருக்கின்ற பிள்ளைகள், அயல் நாடுகள் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை வரணும்னு சொன்னால் தாராளமாக தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலும் இந்த ஆராதனை வேளையை தாங்க முன் வந்திருக்கின்ற செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரியை சார்ந்த அருமையான குடும்பத்தினர் திருமதி திரவியம் போஸ் அம்மா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான தாயார். அதற்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய அன்புக்குரிய மகள் டாக்டர் பி மேடோஸ் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அவர்களுக்கு கொடுத்த அருமையான மகன் ஜெரால்டுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பரத்திலிருந்து கட்டளையிட்டு ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வேத வசனம் சொல்லுகிறபடி ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படியே அருமையான அம்மாவுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து ஆண்டவர் நடத்துவாராக. அப்படி அன்புக்குரிய மகளுக்காக, அருமையான பேரனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த முழு குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே எளிய மக்களுக்கு நம்மால் இயன்ற அளவு உதவி செய்து கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை அவரோடு பகிர்ந்து கொள்கிறோம். கடந்த ஆண்டிலே உங்கள் அநேகர் இதற்கென்று மனமு வந்து உதாரத்துவமாய் கொடுத்தீர்கள். அதன் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத ஆதரவற்ற அநேக பிள்ளைகளுக்கு நாம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோம், யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தோம். அந்த பிள்ளைகளுக்கு தேவையான பாய் மற்றும் சில தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தோம். அதே போல் மனநலம் பாதித்தவர்கள் 100 பேருக்கு அதிகமான பேர் இருக்கிறாங்க. நம்முடைய திருமணத்தில் அப்படிப்பட்ட இல்லங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு சென்று ஒருவேளை நல்ல ஒரு உணவு கொடுத்து அவர்களுக்கு தலைக்கு எண்ணெய் மற்றும் ஷாம்பு, அவர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நாம் கடந்த ஆண்டிலே வாங்கி கொடுத்தோம். அதே போல் HIV பாசிட்டிவ் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பெற்றோர்கள், எய்ட்ஸ் நோயில் பாதிக்கப்பட்ட பெற்றோருடைய பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சென்று அவர்களுக்கும் உணவு கொடுத்து அவர்களை நாம் ஆதரித்தோம். வீடுகள் இல்லாமல் தினந்தோறும் பாலத்துக்கு அடியிலேயும்
கடைகளுக்கு வெளியேயும் ஒதுக்குப்புறமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்க அநேக மக்கள் இருக்கிறாங்க. தங்குவதற்கென்று எந்த வீடும் கிடையாது, இடமும் கிடையாது. வயோதிபருக்கு அருமையான மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே உணவு கொடுத்து, அவர்களுக்கு வேண்டிய ஆடையை கொடுத்து, போர்வை கொடுத்து அவர்களை ஆதரித்தோம். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வேதத்தில் நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேதத்தில் பார்க்கிறோம். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில். இப்போ இப்படிப்பட்ட மிகவும் சிறியவர்கள் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என் சகோதரர். அவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருக்கு நாம் உதவி செய்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் நம்ம ஆண்டவருடைய பண்டிகையை கொண்டாட போகிற நாம் அவருடைய சகோதரர்களான இவர்களுக்கு நாம் செய்யும் பொழுது ஆண்டவருக்கே செய்து போல. ஆக இந்த ஆண்டிலும் நாம் மனம் வந்து கொடுப்போம். நீங்கள் கொடுக்கிற காணிக்கையை நம்ம அப்படியே அவர்களுக்கு பயன்படுத்துகிறோம். அதே போல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற கஷ்டப்படுகிற ஊழியர்களுக்கும் நாம் உதவி செய்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியங்களை ஆதரியுங்கள். கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை அவர்களோடு நாம் பகிர்ந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் அப்பா. இன்றைக்கு நாங்கள் கேட்கின்ற ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்கள் ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. எங்களோடு கூட இடைப்படும், என்னை மறைத்து நீர் வெளிப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென். மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் நிருப வாக்கியமாக வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து, இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. பவுல் அப்போஸ்தலன் இந்த எபேசு திருச்சபைக்கு அவர் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். உன்னதமான அழைப்பை பெற்றிருக்கிறோம். இது எபேசு திருச்சபை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆவிக்குரிய உன்னதமான எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்ற ஒரு அருமையான ஒரு திருச்சபை. இந்த எபேசு சபை முழுவதுமாக, இந்த நிருபம் முழுவதுமாக 6 அதிகாரங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஏராளமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்ற ஒரு சபையாக, பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து மிக அழகாக எழுதப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிருபம். ஆக உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற, பவுல் மூலமாய் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய சிறப்பான பணிக்கென்று தேவன் அழைத்திருக்கின்றதை பார்க்கின்றோம். யாத்திரையாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை அழைக்கின்றார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இங்கு ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை இங்கு அழைக்கின்றதாக வேதத்திலே பார்க்கிறோம். எதற்காக? நீங்கள் தொடர்ந்து 10ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு இந்த ஜனங்களை கொண்டு வரும்படிக்கு நான் உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றதாக வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல் நீங்கள் யாத்திரை புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம்
12, 17 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொன்னதாக வேதத்திலே பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நமது ஆண்டவரை கர்த்தர் நம்மை ஒரு சிறப்பான ஊழியத்திற்கென்று பணிக்கென்று நம்மை அழைத்திருக்கின்றார். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தாயின் கருவிலே நம்முடைய எலும்புகள் உருவாகும் முன்னமே அவருடைய கண்கள் நம்மை கண்டிருக்கின்றது. நம்ம ஒரு விசேஷித்த ஒரு பணிக்கென்று தேவன் அழைத்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் எதற்காக அழைக்க வேண்டும்? வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு எபிரேயருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது சொன்னால், அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்தியமான ஒரு சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராக இருக்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய மகிமையான அந்த காரியத்திற்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். இங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய அழைப்பு சாதாரணமான ஒரு அழைப்பு கிடையாது. உன்னதமான தெய்வத்துடைய அழைப்பு, ஒரு பெரிய ஒரு அழைப்பு, ஆசீர்வாதமான அழைப்பு. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நாம் இருக்கிற பகுதிகளிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே சாதாரண ஒருவர் நம்மை திருமணத்துக்கு அழைப்பு முறை சொன்னால் அதற்கு நம்ம ஒன்றும் பெரிதாக காட்டிக்கொள்ள முடியாது. அதே வேளையில் ஒரு பெரிய ஒரு வசதியுள்ள ஒரு நபர், அரசாங்கத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு நபர் தன்னுடைய குடும்ப திருமணத்திற்கு நம்மை அழைத்திருக்கான்னு வைத்துக் கொள்ளுங்களேன், நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. சாதாரணமான ஆள் அல்ல, ஒரு பெரியவர் நம்மை திருமணத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் அதைவிட மேலான ஒரு ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்னா, ஒரு அழைப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பு உன்னதமான ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு என்ன தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அதில் பங்கு பெறும்படியாக நம்ம அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். அப்படி என்றால் இந்த அழைப்பிற்கு நாம் பாத்திரவான்களை நடக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறபடினால், அதற்கு எப்படி பாத்திரவான்களாக நாம் நடக்க வேண்டும், இந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் என்ன எதிர்பார்த்திருக்கிற என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் இங்கு 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்பதாக வேதத்தில் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? உன் தேசம், உன் இனம், உன் ஜனம் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதவசனம் மிக அழகாக சொல்ல 7ஆம் வசனத்தில், என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்னை அழைத்து வந்திருக்கின்றார். என் சொந்த தேசத்திலிருந்து, என் வீட்டாரிலிருந்து என்னை தேவன் அழைத்திருக்கிறார். எங்கே அழைத்திருக்கிறார்னா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்ற உடனே அவன் உடனே புறப்பட்டு சென்றான் என்பதாக வேதவசனம் சொல்லுகிறார். அப்போ அதற்கு முன்பாக அவன் எங்கு இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இங்கு 31ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு
அவர்களுடனே ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். இங்கு நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வருகிறார்கள். அது பாபிலோன் தேசத்தில் இருக்கிறது. அங்கிருந்து வந்தவங்க ஆரான் என்ற ஒரு பகுதிக்கு வர்றாங்க. அந்த இடத்துக்கு வந்தவொடனே அங்கேயே தங்கிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க புறப்பட்டு வந்து கானான் தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரான் அந்த இடம் வந்தவொடனே அப்படியே அவர்கள் இருந்து விடுகிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆரான் அந்த பட்டணத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து சொல்லுகிறார், உன்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க, பிரச்சனை கிடையாது, அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனே அவன் புறப்பட்டு வருகிறான். 75வது வயதில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து வருகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். இந்த ஆரான் என்று சொல்லப்பட்ட ஊர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஊர் கிடையாது. அது ஒரு பெரிய வர்த்தக ஒரு நகரம். பல இடங்களிலிருந்து ஏராளமான வர்த்தகர்கள் அங்கு வர்த்தகம் செய்கின்ற ஒரு பெரிய ஒரு பட்டணமாக அது இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. நல்ல செல்வ செழிப்பான ஒரு இடம், நாகரிகம் மிகுந்த ஒரு இடம், எல்லா தரப்பட்ட மக்களும் வாழுகின்ற ஒரு பெரிய ஒரு சிட்டிங்க இந்த ஆரான். ஆனால் அந்த ஆரானில் ஆபிரகாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் கானான் தேசத்துக்கு அழைக்கின்றார். இதை கானான் தேசம் எங்கே இருக்குன்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. ஒரு அடி நிலம் கூட அவனுக்கு சொந்தமாக கிடையாது. எங்கே போகிறன்னு அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னார், நீ போ அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே 100க்கு 100 கீழ்ப்படிந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு கடினமான ஒரு காரியம்தான் ஆபிரகாமை பொறுத்தவரையில். தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு விடுகிறது, அந்த தேசத்தை விட்டு விடுகிறது, ஜனம் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு வருகிறது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம். நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம், நம்ம பிள்ளைகளை எங்கேயாவது கொண்டு போய் ஹாஸ்டல்லையோ இல்லை ஒரு ஸ்கூல்லையோ சேர்த்தோம்னா அவங்களுக்கு ஹோம் சீக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? இந்த பிள்ளைகள் வீட்டை விட்டு போகாத பிள்ளைகளுக்கு திடீரென்று ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தோம்னு சொன்னால் வீட்டு ஞாபகமாகவே இருக்கும். பார்த்துக்கிறேன், இன்றைக்கும் கூட சில பெரியவர்கள் நீங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கு கூட ஒரு அருமையான சகோதரனோடு கூட பேசினார். அவர் சொன்னார், அவர் ஒரு சிட்டியில் இருக்கிறார், அவங்களுடைய அம்மா ஒரு இன்னொரு பகுதியில் இருக்கிறாங்க, ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறாங்க. நான் சொன்னேன், அப்பா துணை இல்லாமல், அப்பா இல்லாமல் அம்மா மட்டும் தனியாக இருக்கிறாங்களே, நீங்கள் ஏன் உங்கள் கூட வச்சுக்கிடக்கூடாது? அப்போ அவர் சொன்னார், ஐயா, எங்கள் அம்மாவுக்கு அந்த கிராமத்தில் இருந்தால் மாத்திரம்தான் அவங்களுக்கு நிம்மதி, அதே விட்டு அவங்கள வர முடியலை என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய சொந்த பகுதி, தாம் இருக்கின்ற பகுதி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டு அவர்கள் இடத்த கிளப்பி ஒரு இடத்துக்கு போன்னு சொல்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். இந்த ஆபிரகாம் நம்ம நல்ல வெல் செட்டில்டு, நல்ல வசதியான ஒரு நபர் தான். அந்த இடத்தை விட்டு வான்னு சொன்ன உடனே அது கடினமான ஒரு காரியம்தான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாகரிகம் மிகுந்த ஒரு நகரத்தை விட்டு வான்னு சொன்ன உடனே மறு பேச்சு பேசலை. பார்த்துக்கிடுங்க, உடனே கீழ்ப்படி சென்று விட்டான். நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய கிராமத்தில் பயங்கரமான அப்போது மழை தாட்சியான ஒரு நாட்கள், விவசாயங்கள் தான் அதிகமாக எங்களுடைய கிராமத்தில் உண்டு. பார்த்துக்கிடுங்க, மழை பெஞ்ச விவசாயம் இருக்கும். தொடர்ந்து சில ஆண்டுகள் மழை இல்லாதபடினால் ரொம்ப பஞ்சமாகிவிட்டது. ஆகவே பிழைப்பு தேடி அநேகர் பெரிய பெரிய நகரங்களுக்கு சென்றாங்க. எங்கள் கிராமத்தில் உள்ள மக்கள் அநேகர் பாம்பே பட்டணத்துக்கு செல்வாங்க. அங்கே போனீங்கன்னா எங்கள் ஊர் சார்பாக ஒரு பெரிய மெஸ் ஒன்று இருக்கும், பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எங்கள் கிராமத்தை சார்ந்த மக்கள் தான் அதை நிர்வகித்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கிராமத்தில் மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இங்கேருந்து யாராவது வேலை தேடி செல்வார்னு சொன்னால் உடனே அழைத்து கொள்வார், அவரோடு வைத்து கொள்வார்கள். ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி உண்டு, அதில் ஒரு கிச்சன் இருக்கும், அதில் அவங்க சமையல் பண்ணி அதில் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. அந்த ஹாலில் ஒரு ட்ரெங்கு பெட்டி கொண்டு போவாங்க. அந்த காலத்தில் அதில் தான் அவங்க ட்ரெஸ் இருக்கும். பார்த்துக்கிடுங்க, 2 வேளை சாப்பாடு, காலையிலையும் சாப்பாடு கொடுத்துருவாங்க, நைட்லேயும் சாப்பாடு கொடுப்பாங்க. மத்தியானம் இவங்க போகிற இடத்துல எங்கேயாவது பார்த்துக்கிட வேண்டியதான். காலையிலே சாப்பிட்டு விட்டு வேலை தேடி அலைவார்கள். அது ஒரு 10 நாள் 15 நாளில் கூட இருக்கிறவங்களுடைய உதவி நிமித்தம் ஏதாவது ஒரு வேலை பாம்பே பட்டணத்துக்கு கிடைத்து. இப்படி பிழைப்புக்காக நிறைவேறி போய் அப்புறம் அரசாங்கத்தில் வேலை பார்த்து கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு நல்ல ஒரு உத்தியோகத்தில் வந்துடுவாங்க. அந்த காலத்தில் என்னுடைய கிராமத்தை சார்ந்த ஒரு குடும்பம், மிக நெருங்கிய ஒரு நல்ல ஒரு குடும்பம் தான். பார்த்துக்கணும், அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் பாம்பேக்கு போனாங்க.
ஏன்னா வீட்டில் அவ்வளோ ஒரு கஷ்டம். 2 பேரும் பாம்பே பட்டணத்துக்கு போய் வேலைக்காக சேர்ந்தார்கள். 1 மாதம் ஆச்சு. மூத்த சகோதரன் வீட்டுக்கு ஒரே ஓட்டமாக ஓடி வந்து விட்டார். நான் கேட்டேன், அண்ணே எதுக்காக போன அடுத்த மாதத்தில் வந்துட்டீங்க, எந்த விஷயம் எப்போ போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அட சும்மா இருப்பா நீ, அங்கே மனுஷன் வாழ முடியுமா அப்படின்னு. என்ன அப்படி சொல்லிட்டேங்க? எப்போ நான் இருந்த மெஸ்ஸில் அது சாப்பாடா, அதில் பச்சரிசி சாப்பாடு போடுறாங்க, அதில் டேஸ்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் எங்கள் அம்மா சாயங்காலம் போல் சோறை பொங்கி, அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா சாப்பாடு பொங்கி அந்த பானையிலேருந்து வடிப்பாங்க. வடிகஞ்சின்னு ஒன்று உண்டு பார்த்துக்கிடுங்க. அந்த சோறு பொங்கின பிறகு அதை கவுத்தின உடனே அதில் தண்ணி, அதை சோறு தண்ணி இருக்கும் பாருங்க, வடிகஞ்சி அப்படிம்பாங்க. அதை இவர் என்ன செய்வார்னா கொஞ்சம் கருப்பட்டி போட்டு நல்லா கூழ் மாதிரி நல்லா குடிப்பார். அவருக்கு அதை குடித்தாதான் நைட்டில் தூக்கமே வரும். அதை ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு குடிச்சிட்டு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்துட்டாருன்னா அவருக்கு நல்லா தூக்கம் வரும். அவர் சொன்னார், பாம்பேயில் நானும் எத்தனையோ மெஸ்ஸுக்கு போயிருக்கேன்ப்பா, ஒரு கூட என்ன செய்யலைன்னா இந்த வடிகஞ்சியை தரலை பார்த்துட்டேன். நானும் பொறுத்து பார்த்தேன். நம்ம ஊரில் இருந்த இந்த ருசி மிகுந்த சாப்பாடு வேறு எங்கும் கிடைக்கல. என்னால் தாக்கு பிடிக்க முடியல, நம்ம ஊரை விட்டு விட முடியல, எங்கள் அம்மா சமையலை என்னால் விட முடியல, ஓடி வந்து விட்டேன் என்று சொல்லி வந்து விட்டார். எனக்கு விவரம் தெரிந்த அளவிற்கு அவர் கடைசி வர மிகவும் ஏழ்மையான நிலைமையில் தான் வாழ்ந்து வந்தார். ஆனால் அதே வேளையில் அவருடைய சகோதரன் பல்ல கடித்து கொண்டு அவரும் இதே வடிகஞ்சி குடித்தவர் தான், அம்மாவுடைய சாப்பாடை சாப்பிட்டவர் தான். ஆனால் தான் போயிருக்க அந்த நோக்கத்தை அறிந்தவர் அங்கே பல்ல கடித்து கொண்டு இருந்து விட்டார். சில வருடங்கள் கழித்து அரசாங்கத்தில் ஒரு வேலை கிடைத்தது. ரயில்வேயில் வேலை பார்த்தார். நல்ல உயர்ந்த இடத்துக்கு வந்தார். ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய ரேங்கெல்லாம் நினச்சுன்னா உயர்ந்து விட்டது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொந்த பகுதியை விட்டு செல்லுவது அவ்வளோ எளிதானது கிடையாது. ஆபிரகாமை அழைத்தார், வந்தார் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போகிறதாங்க. ஆனால் அவன் இருந்த இடம் அவ்வளோ ஒரு செழிப்பான நாகரிக மிகுந்த இடத்தை விட்டு ஆண்டவர் அழைத்த உடனே தான் போகிற இடம் என்னதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது அப்படியே கீழ்ப்படிந்து போனான் அல்லவா. தேவன் அதைத்தான் அவர் அவனை கனப்படுத்துகிறார். சும்மா வாங்க சொன்னார், ஆபிரகாம் என் சிநேகிதன் என்று சொல்லி. ஆபிரகாம் தன்னுடைய நண்பன் என்று சொல்லிக்கொள்ள அவருக்கு அவ்வளோ ஒரு பெரிய தெய்வம், அவர் அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். ஆபிரகாமின் தேவன் சொல்லப்பட்டு வைக்கப்படவே இல்லைங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படி அவனுக்கு கீழ்ப்படுகிறதாக வேதத்திலே பார்க்கிறான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அழைப்புக்கு பாத்திரவங்களாக நடக்க வேண்டும் என்று சொன்னார். ஆட்டுக்குட்டி அவனுடைய கல்யாண விருந்தில் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிற நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். சுவிசேஷ வாக்கியமாய் வாசிக்கிட்ட வேத பகுதியை லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11 வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு பேதுரு அவன் படகை விட்டு இறங்கி வெறுமையான வலைகளை அலசி கொண்டிருக்கின்றான். முழுசும் அவன் பிரயாசப்பட ஒன்று கூட அகப்படவில்லை. ஆண்டவர் அவனுடைய படகில் ஏறி பிரசங்கம் பண்ணுகிறார். முடித்த பிறகு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் லூக்கா எழுத சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்தில் தள்ளி போய் உன் படகை தள்ளி கொண்டு போய் வலைகளை போடு. அவன் சொல்கிறான், ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்று கூட அகப்படவில்லை. கலிலேய கடலில் ரொம்ப தண்ணி டிரான்ஸ்பரண்டாக இருக்குங்க. அது இரவில் தான் மீன் பிடிப்பாங்க. நமக்கு நன்றாக தெரியும், மீன் பிடிக்கிறவர்கள் இரவில் தான் செல்லுவாங்க, பகல் அப்படி ஒன்றும் கிடைக்காது. அவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே பகலில் மீன் பிடிப்பதற்கு சரியான தருணம் கிடையாது, ஆயிலும் கூட உங்களுடைய வார்த்தையின்படியே நான் போடுகிறேன்னு சொல்லி போட்டான். நடந்தது என்ன? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்பதாக வேத வசனம் சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது எது தெரியுமா? 100க்கு 100% நம்ம கீழ்ப்படியன்னு விரும்புகிறார். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை உருவாக்கிற ஆண்டவரை கற்ற அவருக்கு கீழ்ப்படியணும். நாம கூட நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாவிட்டால், நம்ம கீழ்ப்படியாவிட்டால் நமக்கு எவ்வளோ கோபம் வருகிறது. பிள்ளைகளை அடிக்கின்றோம், சத்தம் போடுகிறோம், என்னெல்லாமோ செய்துகிறோம்.
ஆனால் இன்றைய வரை ஆண்டு உங்களை ஒன்றும் செய்யாமல் இருக்கிறாரே, நம்ம இதுவரை ஒன்றும் அவர் செய்யாமல் வைத்திருக்கிறாரே, அவருடைய கிருபை எவ்வளோ பெருசு பார்த்துக்கிடுங்க. எத்தனை காரியங்களில் நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்திருக்கிறோம், கீழ்ப்படியாமல் நடந்திருக்கிறோம். ஆனாலும் இன்றும் நாம் அழியாமல் இருப்பது அவருடைய பெரிய கிருபைங்க. அதை நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிடக்கூடாது. தேவன் சொல்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படியும்போது மாத்திரம்தான் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்க முடியும். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த நித்தியமான ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டுடைய அந்த கல்யாண விருந்தில் நாம் என்ன செய்ய முடியும்னா பங்கு பெற முடியும். இரண்டாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? நீங்கள் 1 பேதுரு நிருபத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதவசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 1 பேதுரு 1 அதிகாரம் 15ஆம் வசனம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நம்மை அழைத்த தேவன், உன்னதமான இந்த பணிக்கென்று அழைத்தவர், நித்தியமான வாழ்வுக்கென்று அழைத்த நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். 3ஆம் வசனத்தை பாருங்க, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறான். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அதைத்தான் லேவியராம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனும் கர்த்தருமாய் இருக்கிற நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். லேவியராம் 20:26 வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தராய் இருக்கிற நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படியாக என்ன வேதம் சொல்லப்பட்டது. அவரை போல நாமும் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய கண்கள் திறக்கப்பட்டது ஒரு நாள். உசியா ராஜா மரணமடைந்த நாளிலே ஆலயத்திற்கு செல்கின்றான். உன்னதமானவர் அங்கு சிங்காசனம் வீற்றிருக்கிறதை பார்க்கிறான். கேருபீன்களும் சேராபீன்களும் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இரவும் பகலும் அவரை பரிசுத்தர் 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு பல குணாதிசயங்கள் இருக்கிறது. அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் நிறைந்தவர், கிருபை மிகுந்தவர், அன்பு மிகுந்தவர். ஆனால் இங்கு பாருங்கள், அந்த கேருபீன்கள் ஆண்டவரை ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றதை பார்க்கின்றோம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த பிதாவே என்று சொல்லி ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவை அட்ரஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். பிதாவை நோக்கி அவ்வாறு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் செங்கடலை கடந்து வருகிறார்கள். அப்போ மிரியாம் மற்ற எல்லாரும் எப்படி பாடுகிறாங்க? யாத்திரை புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரத்தில் இங்கு 11ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். பரிசுத்தத்தில் அவர் மகத்துவம் உள்ளவர் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், அசுத்தத்தை விரும்பாதவர், தீமையை விரும்பாதவர். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தானியேல் தீர்க்கதரிசியை சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். ஞானமுள்ள இந்த யூத வாலிபர்களை அவர் வேறு பிரித்து தன்னுடைய தேசத்திலே அவர்கள் தன்னுடைய நாட்டில் எல்லா விதமான கல்வி அவர்களுக்கு கொடுக்கின்ற சாஸ்திரங்களை கற்கும்படியாக அவர் செய்கிறதை பார்க்கிறோம். இந்த ராஜாவுடைய உயர்ந்த உணவுகளெல்லாம் கொடுக்கிறதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ தானியேல் என்ன தீர்மானம் பண்ணி கொண்டான்? 1ஆம் அதிகாரத்தில் தானியேல் தீர்க்க புஸ்தகத்தில் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படாதபடிக்கு தன்னை காத்துக்கொண்டான். ராஜா சாப்பிடுகிற அந்த உணவு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள். அதன் மூலமாக என்ன செய்யக்கூடாதுன்னா தீட்டுப்படக்கூடாது. தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டான். ஆகவே தான் அந்த தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேவன் ஒன்று கொண்டு உயர்த்துகிறதை பார்க்கிறோம். பரிசுத்தத்திற்கு வைராக்கியமாக இருக்கணுங்க. எந்த சூழ்நிலையிலும் நம்மை விற்று போட்டு விடக்கூடாது. அசுத்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து விடக்கூடாது.
பரிசுத்தத்தில் வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைகளை தேவன் அதிகமாக நேசிக்கிறார். நீங்கள் யோசேப்பை பாருங்க, 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் வாசித்து பாருங்க, 9ஆம் வசனத்தில் போத்திபாருடைய மனைவி அவனை தேடி வருகிற பாவத்தை இவன் தேடி போகலைங்க, அவன் பாவமே இவனை தேடி வருகிறது. நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, வேறு வழி கிடையாது, உயர்ந்த இடம் அப்படி இப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லுவாங்க. இவன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அது எங்கேருந்து வந்தானே அவன் சொல்கிறான். இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதம் பாவம் செய்வது எப்படி? அவன் அவ்வளோ ஒரு வைராக்கியமாக இருக்கிறாங்க. கிடைச்சி அவனுக்கு பரிசு என்ன? தூக்கி வச்சு ஆடினாங்களா, கொண்டாடினாங்களா? ஒன்றும் கொண்டாடலை. சிறைச்சாலையில் கொண்டு போடுகிற வேதத்தில் பாருங்க, வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவன் கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி. அவன் ஜெயிலுக்கு போனாலும் ஆண்டவன் கூட இருந்தார். ஏன் தெரியுமா? பரிசுத்த வைராக்கியமாக இருந்தார். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டார், நம்ம விட்டு விலக மாட்டார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். சிறைச்சாலைக்காரனுடைய தலைவனுடைய கண்களுக்கு கூட தயவு கிடைக்கப்படினார். கூட இருந்த பானபாத்திரக்காரன் மறந்து போனாங்க. அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான், கரெக்டான அர்த்தத்தை சொன்னான். அவன் சொன்னான், எப்பா நான் களவாய் கொண்டு வரப்பட்டவன், நீ வாழ்ந்திருக்க முடியும் நினைத்துக்கொள்ள அப்படி சொல்கிறான். யோசேப்பு நினைச்சு எப்படியா எனக்கு விடுதலை கிடைச்சிடாதா அப்படி சொல்லி. ஆனால் அவன் மறந்து போனாதான் வசனம் சொல்லுகிறது. நான் நினைக்க அது நல்லது தான். பார்த்துக்கேன், சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தாமதம் வருகிறது. ஆண்டவர் நினைக்காரா நினைக்கலையா, என் ஜெபம் கேட்கப்படுகிறது இல்லையா? ஆனால் ரைட் டைமில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அப்பவும் இந்த பானபாத்திரக்காரன் நினச்சி அவனுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்துருப்பான்னு சொன்னாச்சுன்னா அவன் வேலை, அவனுடைய நிலைமை அதோடு முடிஞ்சிருக்கும். நேரே தகப்பு வீட்டுக்கு போயிருப்பான், இல்லை வேறு எங்கேயாவது போயிருப்பான், யோசிப்பா. அதுக்கப்புறம் சீன்ல இல்லாமல் போயிருப்பாப்புல. ஆனால் அவன் அதே இடத்துல இருக்க போய் தான் அங்கு பார்வோனுக்கு சொப்பனம் வந்த உடனே இவன் சொல்கிறான், இங்கே சிறைச்சாலை அவன் கூட ஒருத்தர் இருந்தாயா, அவனுக்கு சொப்பனத்தை சொல்லக்கூடிய அர்த்தம் தெரியும் அப்படி சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். உடனே அவனை அழைத்து கொண்டு வா. வஸ்திரங்கள் மாற்றப்படுகிறது. நேராக பார்வன் கொண்டு வரப்படுகிறான். சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுகின்றான். நீதான்ப்பா சரியான ஆள். நான் ஒரு பேருக்கு நான் அரண்மனையில் ராஜாவாக இருக்கிறேன், பார்வனாக இருக்கிறேன். இது தேசத்தில் உன் வார்த்தையின்படி என்று ஒருத்தனும் கையை ஆட்டக்கூடாது, காலையை ஆட்டக்கூடாது, உன் இஷ்டப்படி செய்யலாம். எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டினான். தேவன் நம்மளுக்கு அந்த வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார். நம்மை சுற்றிலும் அசுத்தங்கள் இருக்கலாம், பாவங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவர் எத்தனை பேர் இருக்கிறாங்க அன்றைக்கு பெனகாசை போல. தேவன் அப்படிப்பட்ட நபர்களை தேடுகின்ற அந்த கடைசி காலத்தில் சின்ன சின்ன இச்சைகளிலும் பாவங்களிலும் விழுந்து போகிற மக்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? வாழ்க்கை சீரழித்துக் கொண்டிருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆண்டவருக்காக ஒரு கூட்ட ஜனம் பரிசுத்தத்தில் வைராக்கியமாக இருக்கும்படியாக தேவன் எழுப்பும்படியாக விரும்புகிறார். அந்த கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் அழைப்புக்கு பாத்திரவங்களாக இருக்க முடியும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்க. கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த அழைப்புக்கு பாத்திரவங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ரோமருக்கு நிருபத்தில் வேதவசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இந்த ரோம திருச்சபைக்கு பவுல் எழுதும் பொழுது பரிசுத்தவான்களாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறாவது. அப்போ இந்த ரோம திருச்சபையில் உள்ள பரிசுத்தவான்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரோமருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லுகிறது. 13ஆம் வசனத்தில், இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கவே கூடாது. இடரலற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் நிருபத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது இங்கே 10ஆம் அதிகாரத்தில் வேத வசனம் சொல்லுறது 33ஆம் வசனத்தில், நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். அந்த காலத்தில் நிறைய பேர்
இடரல் உண்டாக்குறவர்களாக நினைச்சுதாங்கன்னா இருந்திருக்கிறாங்க. இந்த சிறு பிள்ளைக்கு இடரல் உண்டாக்குற எவனும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி நடு சமத்தில் போடுவது நல்லதுன்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த இடரல் எவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எவ்விதத்திலும் இடரல் உண்டாகும்படியாக வாழவே கூடாது. நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு உண்மையாக உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்ம வாழுகிற வாழ்க்கை பிறர் பாவம் செய்வதற்கு ஏதுவாக ஒரு இடரலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடக்கூடாது. இடரல் என்று சொன்னால் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அங்கே இடரல் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு ஆங்கிலத்தில் திங்ஸ் தட் காஸ் பீப்புள் டு சின், பாவம் செய்வதற்கான காரணமாக நாம் இருந்து விடக்கூடாது. அதுதான் இடரல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவருடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு, அப்படி வாழ்க்கையின் விசுவாச வாழ்க்கைக்கு நாம் பிரயோஜனமுடையவர்களாக இருக்கணும். அப்படி விசுவாச வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்யணும், நம்ம உந்துதல் உடையவர்களாக நம்ம வாழ வேண்டும். நாம் அவர்களுக்கு இடரல் உண்டாக்கும்படியாக தேவனை விட்டு பிரிந்து போவதற்கு, ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு காரணமாக நாம் இருந்து விடக்கூடாது. நான் காலேஜில் படிக்கும் பொழுது சில அருமையான நண்பர்கள் உண்டு பார்த்துக்கிடுங்க. கிளாஸில் 40 பேர் படிப்பும் பார்த்துக்கிடுங்க. இது ஒரு 4-5 பேர் தான் உருப்படியாக ஃபஸ்ட் மார்க் வாங்குவாங்க பார்த்துக்கிடுங்க. ஆனால் ஒன்றா நம்பர் சேட்டைக்காரமும் இருப்பேன். சில பேர் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் சில பேர் நினச்சிவாங்கன்னா நல்லா படிப்பான், ஆனால் நல்ல ப்ரில்லியண்ட்டாக இருப்பான், ஆனால் பயங்கரமான சேட்டைகள் பண்ணுவோம் பார்த்துருக்கேன். இந்த எக்ஸாம் நேரத்தில் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா, அது வர நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு நல்லா விளையாடுவாங்க, இது பண்ணி நம்மளை படிக்க விட மாட்டான். ஆனால் எக்ஸாம் டைம் வந்த உடனே அப்போ தான் நமக்கு புத்தி படிக்க நினைப்போம் பார்த்துருக்கேன். இவன் நேராக வருவான். அவன் சொல்லு, நாம் ஒரு உருப்படியாக ஒரு கொஷினை படிக்கணும்னு நினச்சி படிக்க உட்காரும் பொழுது அவன் சொல்லுவான், இந்த கொஷின் வராது அப்படிம்பான். முதல்ல வரட்டா பரவாயில்லப்பா, உட்காந்து படிக்க நினச்சி படித்தா அவன் சொல்லுவான், இப்போ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, நான் இதை படிக்கவே இல்லை அப்படிம்பான். சரி, அதை படிக்கலாம். அடுத்த கொஷின் போனால் இதை இது 4-5 வருஷமாக யூனிவர்சிட்டியில் கேட்கவே இல்லாத கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை எடுத்தாலும் அதை கேட்காது இதை கேட்காதுன்னு சொல்லி படிக்கின்ற ஒரு உருப்படியாக ஒரு 2 மணி நேரம் படிக்கணும்னு நினச்சிருப்பான். 2 மணி நேரமும் இவன் உட்காந்து கதை பேசி படிக்கிறவனை கெடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இவன் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா, முந்தின நாள் இரவெல்லாம் விழித்து எப்பவுமோ படித்து எல்லாத்தையும் தளப்படம் படித்து வச்சுருப்பான் பார்த்துங்க. ஆனால் இந்த படிப்பில் வீக்காக இருக்கிறவன்ட்டு போய் இப்படி சொல்லி 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 அவனே கஷ்டப்பட்டு 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ண நினைக்கிற அவனை கூட அவன் 20 மார்க்கு கூட எடுக்க விடாமல் நினச்சிடுவான்னு பண்ணி விடாம பார்த்துங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் பாஸ் பண்ணிட்டு போயிடுவான், இவன் என்னச்சுவான்னா அரியர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி சில பேர் இருக்கிறாங்க பாருங்க. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்க கூட மற்றவருடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு, விசுவாச வாழ்க்கைக்கு இடரல் உண்டாகும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். பிலேயாமை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். 8ஆம் புத்தகத்தில் 22, 23, 24 வசனங்களில் அவனை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. பாலாக்கு தான் அவனை கூப்பிட்றான் இஸ்ரேல் மக்களை சபிக்கும்படியாக. 7 பலிபீடங்களை கட்டுறான், 7 ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்துகிறான். 3 முறை அப்படி செய்கிறான். எல்லாம் வேஸ்ட்டு. அவனுக்கு நஷ்டம்தான் தவிர லாபம் கிடையாது. கடைசியில் பாலாக்கு சொல்கிறான், நான் உனக்கு வீடு நிறைய உனக்கு ஐஸ்வர்யம் தரேன்னு நினச்சேன், வெள்ளியும் பொண்ணும் தரேன்னு நினச்சேன், எல்லாத்தையும் கெடுத்துட்டேப்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிலேயாமுக்கு என்னச்சுன்னு ஒன்றுமே ஓடலை. நல்ல ஒரு வாய்ப்பு ரொம்ப கெடுத்துட்டேனே, இந்த பிள்ளைகளை இந்த மக்களை சபிச்சா எனக்கு காசு கிடச்சிருக்குமே, சபிக்க முடியலையே. அவன் சொல்கிறான், இந்த ஜனங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறவரை யாராலுமே சபிக்க முடியாது. கர்த்தர் இவளை விட்டு போய்விட்டார் சொன்னால் இவள் நம்ம சபிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, அவர்களாகவே சபிக்கப்பட்டு போய் விடுவார்கள் என்பதாக ஒரு ஐடியா கொடுக்குறான் இந்த பிள்ளையா. என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அதை செய்வதற்கு நீ உன்னுடைய இளம் வாலிப பெண்களை நீ அனுப்பு, உன்னுடைய விக்கிரகத்துக்கு பலி செலுத்தி பெண்களை அனுப்பி அவளை கூப்பிடு, இவன் வந்துடுவான், ஈஸியாக பாவத்தில் விழுந்துடுவான். அதனால் நீங்கள் என்ன செய்யலைன்னா இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டு போய்விடுவார்கள் சொல்லி ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறத பார்க்கிறோம். 8ஆம் புத்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த பிலேயாம் கொடுத்த இந்த ஆலோசனையின்படியே பாலாக் செய்கின்றான்.
இஸ்ரவேல் ஜனங்கள் மீது ஆண்டவருடைய கோபம் வருகிறது. கிட்டத்தட்ட 24,000 பேர் மரித்து போகிறாங்க. ஒரு பெரிய ஒரு வாதம் ஒன்று வருகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தோல்விக்கு ஒரு காரணம் இது விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், வச்சாரம். தேவன் அருவருக்கிற ஒரு கருத்து. பிலேயாமுக்கு தேவன் நல்ல ஒரு வரத்தை கொடுத்து வச்சுருந்தாரு. அந்த வரத்தை அவன் மிஸ் பண்ணான். அநேக ஜனங்கள் பாவம் செய்வதற்கு இடரலான ஒரு காரியத்தை அவன் ஏற்படுத்தி வைத்தபடினால என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் தேசத்தை சுதந்திரிக்க போகும் பொழுது, இதை 8 சொல்லுகிறது, இந்த மீதியானுடைய தேசத்துக்கு எதிராக இந்த இஸ்ரவேல் மக்கள் வருகிறார்கள். அந்த தேசத்தின் மக்களை அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேக்கேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா இடர்களுக்கும் காரணமாக இருந்த இந்த பிலேயாம் கடைசியில் அவன் கொன்று போடப்படுகிறான், சங்காரம் பண்ணப்படுகிறான் என்பதாக வேதத்தில் பார்க்க வரும். அன்பானவர்களே, தேவன் இடர்கள் உண்டாக்குறவர்களை சங்கரித்து போடுவார். நம்முடைய வாழ்க்கை இடர்கள் அற்ற ஒரு வாழ்க்கை இருக்கணும். நாம் அழைப்புக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், இடர்கள் அற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவ்வாறு வாழும் பொழுது அழைப்பிலே நாம் பங்கு பெறுவோம், அந்த கல்யாண விருந்தில் பங்கு பெறுவோம். அந்த மேன்மையான கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 23 கிறிஸ்தவ கீர்த்தனை 18 பாடுவோம். பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே. கீதம் 23 கிறிஸ்தவ கீர்த்தனை 18 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, எல்லாரையும் உன்னதமான ஒரு அழைப்பினால் அழைத்திருக்கிறீரப்பா. அந்த அழைப்பிற்கு நாங்கள் பாத்திரவான்களாக நடந்து கொள்வதற்கு இந்த வாழ்க்கையிலே உமக்கு கீழ்ப்படியும்படியாக, பரிசுத்தவான்களாக இருக்கும்படியாக, அது மாத்திரம் இடரலற்றவர்களாய் வாழ வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறீரப்பா. உம்முடைய எதிர்பார்ப்பின்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த ஆராதனை பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தில் எல்லாரும் பங்கு பெறணும். ஆண்டவரை அழைக்கப்பட்டவர்களுக்கு வைத்திருக்கிற நித்தியமான சுதந்திரத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. திருச்சி அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீ தந்த கற்பத்தின் கனிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. என் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்தின் ஞானத்தை ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வேலைக்காய் இப்போ காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நெடுங்காலமாக நல்ல வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் படுகிற எல்லா பிரயாசங்களும் இருந்திருக்கிறேன். பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து நல்ல பணியை பெற்றுக்கொள்கிற தாரம். அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியே பிரயாசப்படுகிற பிள்ளைகள் உண்டு. எத்தனையோ தடைகள் சுவாமி, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. அயல் நாடுகளில் பணி செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ வகையான வேலை பழுக்கள், அழுத்தங்கள் உண்டு சுவாமி. அவைகளுக்கு மத்தியிலும் முது பிள்ளைகள் படுகெல்லாம் பிரயாசம் இருந்திருக்கிறேன். அவர்களை ஆசீர்வதித்த தேசத்தில் கற்று உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவர் தாமே முது பிள்ளைகளுக்கு தயவாக இறங்கி எல்லா தடைகளையும் கற்று மாற்றி போட்டு ஆண்டவரே ஏற்ற காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையான ஈவுகளை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் திருமணமாகியும் குழந்தை இல்லை என்று சொல்லி கலங்குகிற அருமையான தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. கற்பத்திற்கு உம்மால் கிடைக்கின்ற ஒரு பெரிய ஒரு பலன் ஆண்டவரே, நீ தருகிற ஒரு சுதந்திரம் ஆண்டவரே, எங்கள் சுதந்திரங்களை ஆசீர்வாதமாக்கி தாருங்கப்பா. கற்பத்தின் கனியை கொடுத்து முது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி மன பாரங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ அறிந்திருக்கிறீங்க சுவாமி. பாரங்களை அகற்றி வாஞ்சைகள் நிறைவேற்றி கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ அவர் செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பெருகால நிலவிருக்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. கற்பத்திற்கு நீ பூர்ணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. எல்லா சிக்கல்களையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. முது பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வயோதிப நிலவிருக்கிறமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. வயதான காலத்திற்கு எல்லா பலவீனங்களையும் முற்றிலுமாய் மாற்றி போடுவீராக சுவாமி. ஆலயத்திற்கு கூட செல்ல முடியாத சூழ்நிலையில் இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பனையும் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு சகோதர சகோதரியில் அறிந்திருக்கிறீங்கப்பா. அவருடைய எல்லா வாஞ்சிகளும் அறிந்திருக்கிறவர் ஐயா. நிறைவேற்றி கொடுப்பீராக. அவருடைய கவலைகள் எல்லாம் மாற்றுங்க ஐயா. தலைவீனங்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா. அவருடைய கரங்களை பிடித்து கர்த்தர் நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பொருளாதார ரீதியில் மிகுந்த கஷ்டத்தோடு கூட இருக்கிற வயதான இருக்கிற பெற்றோர் உண்டு சுவாமி. யாருமே அவர் எனக்கு உதவி செய்வதற்கு ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு கூட இருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, அவருடைய கண்ணீரெல்லாம் நீங்கள் துடைச்சி அவரை பலப்படுத்தி சிறப்படுத்தி அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் முதிர் வயதிலும் கனிந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள்னு சொன்னீரே, அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்ள நீ கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதினால் கஷ்டப்பட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதினால் முது பிள்ளைகள் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள். எல்லாம் வியாதியிலிருந்தும் பரிபூரமான ஒரு சுகத்தை கொடுத்து ஆண்டவரே இது ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், கசப்புகள், வேதனை நிமித்தமாக ஆண்டவரே அநேக கண்ணீரோடு கூட செல்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரையா. நீ தயவா இந்த குடும்பத்தில் இறங்கி இந்த குடும்பங்களெல்லாம் ஆண்டவருடைய கிருபைகளை பெற்ற சமாதானத்தை பெற்ற ஒரு குடும்பமாய் திகழ ஆண்டவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்கு எதிராக போராடுகிற எல்லா போராட்டங்களும் சத்ருவின் எல்லா கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலுமாக அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கற்று வேறு எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஒரு பிள்ளைகளை கற்று ஆசீர்வதிங்க சுவாமி. தேவ நல்ல சமாதானம் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் பெருகட்டும் ஐயா, பெருகட்டும் ஐயா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட கிருபைதார். தேவ சமூகத்தின் பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட எப்போது நிலைத்திருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அநாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒருவருடைய கூப்பிடும் சத்தத்தையும் கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னென்ன காரியங்களுக்காக நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ, நியாயமாய் வர வேண்டிய நன்மைகள் எனக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறையா. அவளுக்கு வேண்டிய எல்லா நன்மையான ஈவுகளையும் ஆண்டவர் கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டவரே, உமது பிள்ளைகள் கைது செய்த எல்லா பிரயாசங்களுக்காய், தொழில்களுக்காய், வியாபாரங்களுக்காக என்னென்ன வேலைகள் செய்கிற எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், விசேஷமாக இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த ஆண்டவர் செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி சார்ந்த அருமையான குடும்பத்தினருக்காக, அருமையான அம்மா திரவியம் போஸ் அம்மா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வயோதிப காலத்து கர்த்தருடைய கிருபை அதிகமாய் உம்முடைய மகளை தாங்கி வர தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீரே உம்முடைய மகளுக்கு பலனாய் இருந்து எல்லாவற்றுக்கு எல்லாமா இருந்து அவளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் உடைய மகளுக்கு கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முதிர் வயதிலும் அவர் கணிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கும்படியான கிருபைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த அன்பு மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. டாக்டர் மெடோஸ்க்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதிக்க சுவாமி. உடைய மகள் செய்கிற பணிகள் உடைய கிருபை நிறைவாய் தங்கியிருந்து அவர்களை இன்னுமாய் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல ஜனங்களை பார்க்கிறோம் ஆசீர்வாதமாக இருப்பார் வார்த்தையும்படி உடைய மகளை எல்லா விதத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த அன்பு மகனுக்காக ஜெரால்டுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரை எல்லா விதம் நன்மையினாலும் கிருபை நிரப்புவீராக. விசேஷ ஞானத்தினால் நிரப்பியப்பா. வருங்காலத்து நட்சத்திரத்தை போல அருமையான மகன் பிரகாசிக்கப்பட்டு கிருபைகளை கொடுப்பீராக. இந்த முழு குடும்பத்தையும் கற்று வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். அதே போல் ஏழை எளிய மக்களுக்கென்று இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் உதவி செய்யும்படியாக ஆண்டு உதவி செய்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அரங்க ஜெபிக்கிறோம் ஐயா. இதனுடைய பலனை இம்மையிலும் அருமையிலும் 1000 பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். தெய்வீக பிரசனம் முது பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதி உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரது அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் அனுப்போம் என்று தீர்மானத்துக்கு நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களாகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள கிருபாவாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் கங்கரித்து செய்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் முதுகுமாறும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு மன்னி நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் ஊழியம் செய்து பிரியமாய் நடந்து வரும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டார்கள். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமது மனம் திருமுறை யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்கள் விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தி நிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகர் கிறிஸ்து திருவுளம் பெற்ற ஆதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்திரளி. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பு பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களை உயர்த்துங்கள்.
நம்முடைய கர்த்தராகிய தேவன் தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்து தேவ தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷித்த கடமையுமா இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசியின் கேவலம் துணிக்கு பொறுக்கலாம் பார்த்துட்டு அல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற ரட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தை தங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக ஏற்ற விதமாக அவருடைய சரித்தை புசித்து விடுறதை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரே, எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தல் நேரே. அவர் சிலுவையிலே ஒரே தினம் தம்மை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள கர்த்தாவின் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தை நிகழ்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளாமல் கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மை வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து
ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசருக்கு கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும் உங்களுக்காக அநேருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற பரமபிதாவாகிய கர்த்தாவே, முதடியாராய் நாங்கள் இப்பொழுது செலுத்திற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றும் நம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ளும்படி தேவருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையை பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துவமாய் எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவன பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பியறள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரம் இருந்தபொழுதும் எங்கள் அபாத்திரத்தை தேவர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தியிருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்.
அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற தேவருக்கு அவர் மூலமாய் சகல கனமயமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்று நான் காதாலை கேட்ட வாக்கில் வளர்ந்ததாய் போகாமல் உம்முடைய நாமத்திற்கு கனமும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாகிய நன்னடக்கை ஆகிய கனிகளை கொடுக்கும்படி உம்முடைய கிருபையினால் இந்த வாக்கியங்களை எங்கள் இறுதியில் பெயர்த்தள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உன் இதயத்தை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்று மேலும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது.
நிறைவு கீதமாக கீதம் 614 பாமாலை 299 பாடுவோம். உந்தன் சொந்தமாக்கினீர் அடியேனை நோக்குவீர். கீதம் 614 பாமாலை 299 பாடவும். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இப்பொழுதும் இந்த ஆராதனை பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக சந்தித்து அவருடைய தேவைகளெல்லாம் சம்பூர்ணமாக நிறைவேற்றி கொடுத்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு நாளும் உமது பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களை காணப்பட கிருபை தாரும். நீரே உமது பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து நடத்தும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள்.